இந்தியா முழுக்க 50% அரசு மேல்நிலைப் பள்ளிகள் தான் சயின்ஸ் லேப் இருக்கு. இதுவே தமிழ்நாட்டில் 98.3% பள்ளிகள் இருக்கு. அந்த லேப் இருக்கு, பள்ளிகளில் லேப் இருக்கு. NIRF தரவரிசையில் தலை சிறந்த 100 கல்லூரிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 33. டாப் 50 ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் 10 யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட SDG குறியீட்டில் 78 புள்ளிகளோட தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இப்படி எந்த புள்ளி விவரம் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு டாப்ல இருக்கு. அதனாலதான் 65க்கு மேற்பட்ட ஒன்றிய அரசு விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வருது. இப்படி ஏராளமான புள்ளி விவரங்களை என்னால் பட்டியலிட முடியும். இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் சாதிச்சிடல. ஏராளமான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி எதிர்காலத்துக்கான முதலீடுகளை செஞ்சு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்களை பார்த்து பல்வேறு மாநிலங்களில் அந்த திட்டங்களையும் அடாப்ட் பண்ணிக்கணும்னு கேஸ் ஸ்டடி பண்ண ஆபீசர்ஸ் வராங்க. இப்போ கூட எங்களோட தோழி விடுதியை மாடலாக எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசு பட்ஜெட்ல ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தரமான மருத்துவத்தை கொண்டு சேர்க்கணும்னு நாங்க உருவாக்கின மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தை ஐநா அமைப்பே விருது கொடுத்து பாராட்டி இருக்கு. நாங்க பண்றது எல்லாமே முன்னோடி திட்டங்களா மாறி இருக்கு. 1,30,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்குகிறோம். 19,30,000 குழந்தைகளுக்கு காலை உணவு அரசு பள்ளிகளில் படிச்சு காலேஜுக்கு போற மாணவர் திட்டத்திலையும் மாணவர்களுக்கு தமிழ் புத்தகம் திட்டத்திலையும் மாதம் 1000 ரூபாய்னு 12 லட்சம் பேருக்கு வழங்குகிறோம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்தா விடியல் பயணத்தை அறிமுகப்படுத்தினேன். அதுல இதுவரைக்கும் பெண்கள் 880 கோடி ரூபாய் 880 கோடி பயணங்களும், திருநர்கள் 48 லட்சம் பயணங்களையும், மாற்றுத்திறனாளிகள் 7 கோடி பயணங்களையும் மேற்கொண்டிருக்காங்க. இதனால அவங்களுக்கு மாதந்தோறும் 800 ரூபாய் மிச்சமாகிறது. இப்படி இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், ஊட்டச்சத்தை உறுதி செய், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, நலன் காக்கும் ஸ்டாலின், பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம், தோழி விடுதி, குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், கலைஞர் கைவினை திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச் ஆகியிருக்கு. திமுக அரசு தொடர்ந்தாதான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு என்னைக்கும் உண்மையா இருக்கணும்னு தான் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயம் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய திமுக அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்குது என்பதையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிதி பகிர்வு, வரி பகிர்வு, சிறப்பு திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்ப வெளியிட்ட பட்ஜெட்ல கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பிதான் கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனா பட்ஜெட்ல தந்தது 0 தான். இப்போ NDA கூட்டணிக்கு அதே 0வை மக்கள் திருப்பி தரப்போறாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிர்வாக ரீதியா
இந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுத்தா ஆளுநரை வச்சும் அவதூறுகளை பரப்பும் அரசியல் ரீதியாக சீண்டி பார்க்கறாங்க. ஊழல் கரைப்படைந்த அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு பொய்களை பரப்பிக்கிட்டு தேர்தலை சந்திக்க வராங்க. இந்த ஊழல் கூட்டணிக்கு பேரு டபுள் இன்ஜின். அந்த டப்பா இன்ஜினோட லட்சணத்தை டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார்னு பல மாநிலங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெறுப்பை பரப்பி பிரச்சனைகளை உருவாக்கி அதில் குளிர் காயணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டை போலவே அஸ்ஸாம்லேயும் இப்போ தேர்தல் வரப்போகுது. அதுக்கு அஸ்ஸாம் பிஜேபியோட சோசியல் மீடியா பக்கங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த மாநிலத்தை சார்ந்த ஆளும் பாஜக முதலமைச்சர் துப்பாக்கியில குறிவைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் யாருக்கு எதிராக? இப்படிப்பட்ட காட்சியை வைக்கிறதுக்கான துணிச்சல் அவங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? ஜனநாயக இந்தியாவில் இப்படியெல்லாம் நடக்கும்னு யாராவது நினைச்சு பார்த்திருப்போமா? இந்த நிலைமையை தான் இந்தியா முழுக்க ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு துணையா இருக்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று அடிமைகள், இன்னொன்று அவதூறுகள். இதையெல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்துக்கான அத்தனை விழுமியங்களையும் ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் நிச்சயம் இடம் கொடுக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியையும் நீதியையும் நிச்சயமாக நாங்கள் பெற்றுத் தருவோம். பாஜகவோட பாசிச அரசியல் தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் 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 எடுபடாது, நிறைவேறாது. திராவிட மாடல் 2.0வில் தமிழ்நாட்டை காத்து இந்தியாவோட நம்பர் 1 மாநிலமாக தொடர்ந்து வளர்த்தெடுப்பது நிச்சயம். தமிழ்நாடு வெல்லும், இந்தியாவுக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.